தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. இதனை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் நேற்று தெரிவித்திருந்தனர். 16ஆம் தேதி தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று. தற்போது வானிலை ஆய்வு மையம் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இந்தியாவிலிருந்து முழுவதுமாக விலகி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு மே 13ஆம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை இன்றோடு இந்தியாவிலிருந்து முழுமையாக விலகி இருக்கிறது. இந்த நிலையில நாடு முழுவதும் இந்த தென்மேற்கு பருவமழை முழுமையாக விலகி இருக்கக்கூடிய காரணத்தினால தென் இந்திய பகுதிகள், குறிப்பாக தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில சராசரியாக 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகும். இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக 6% கூடுதலாக 50 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.